ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த முக்கியமாக சரணாலயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. வனவிலங்கு சரணாலயங்கள், பறவைகள் சரணாலயங்கள், ஓகேவா? இப்போ ஒரு சரணாலயம் கொடுத்துட்டு இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் மட்டும் சில சென்டென்ஸ்லாம் சொல்கிறேன். அது ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் தான். ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து காதில் மட்டும் வாங்கிக்கோங்க. இது மறக்காமல் இருக்கிறதுக்கு நான் கேரண்டி தரேன். ஃபஸ்ட்டு ஒன்று நீலமுத்து அப்படின்னு இருக்குது. செகண்ட் ஒன்று முண்டாசு கட்டி நெல் மூட்டையை தூக்குவாங்க. அதுதானே, நெல் மூட்டையை தூக்குறதுக்கு முண்டாசு கட்டியிருப்பாங்க தானே. ஸோ அடுத்தது என்னென்னா, கோடி பேர் கூடின கூட்டத்தில் நாகத்தை விடு. நாகம்னா என்ன? பாம்பு. கோடி பேர் கூடின இடத்துல, ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடக்கிற இடத்துல கோடி பேர் கூடியிருப்பாங்களா? ஸோ அதுக்குள்ளே போய் நாகத்தை விட்டால் என்ன ஆகும்? சும்மா ஜஸ்ட்டு காதில் வாங்கிக்கோங்க. வேலியை தாண்டி களவாடுவாங்க. திருடுறவன் என்ன பண்ணுவான்? வேலியை தாண்டி போய் தானே களவாடுவாங்க. ஸோ அடுத்தது வளமாக வாழணும்னா குடிப்பழக்கம் கூடாது. நல்லா வளமாக செழிப்பாக வாழணும் அப்படின்னா குடிப்பழக்கம் கூடாதுங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். மலையணில் மாதிரி தாவுனா விருது கொடுப்பாங்க. மலையணில் மாதிரி தாவுனா விருது கொடுப்பாங்க, ஓகேவா? அந்த ஆர்மி ட்ரைனிங்லாம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா? நம்ம தாவ போகிறதில்ல, சும்மா படித்து வைப்போம். மலையணில் மாதிரி தாவுனா விருது கொடுப்பாங்க. அடுத்து என்னென்னா, ரோட்டில் நின்று சத்தியம் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ரோட்டில் நின்று சத்தியம் பண்ணுங்க, ஓகேவா? அடுத்தது மேகம் பொழியும் மழை தேனாகவும் மதுவாகவும் இருந்தது. தேன், மது, வேரி இது எல்லாமே எதை குறிக்கக்கூடிய வார்த்தை தான்? தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் குறிக்குது. இதில் மேகம் பொழியும் மழையானது தேனாகவும் இருந்தது, மதுவாகவும் இருந்தது. அடுத்தது நல்ல தேதியில் கொடை கொடு. நல்ல தேதியில் கொடை கொடு. கொடை கொடுக்கணும்னு முடிவாயிடுச்சுன்னா நல்ல தேதியில் கொடுக்க வேண்டியதானே. அப்படி கங்கை ஆறு பாயும் பகுதியில் நெல் நன்றாக விளையும். கங்கை ஆறு பாயும் பகுதியில் நெல் வந்து நன்றாக விளையும். உதாரணத்துக்கு இப்போ மேற்கு வங்காளம்லாம் கங்கை பாயிற பகுதி தான். அவங்க தானே நெல் உற்பத்தியில் மேற்கு வங்காளம் தானே ஃபஸ்ட்டு இருக்காங்க. அப்போ கங்கை ஆறு பாயும் பகுதியில் நெல் நல்லா தானே விளையுது. ஸோ ஓகே. அடுத்து என்னென்னா, கங்கையில் வேட்டையனாக இருந்தவன் குகன். கங்கை ஆற்று அந்த தோணித்துறைக்கு வந்து ஒரு வீரனாக இருந்தது யார்? ஒரு வேட்டையனாக ஒரு வீரனாக இருந்தது அப்படின்லாம் சொல்லி கம்பராமாயணத்தில் சொல்லுவாங்கள்ல குகனை. ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது காஞ்சி போன காய்கறியை கிளி சாப்பிடும். காஞ்சி போன காய்கறியை கிளி சாப்பிடுமா? எனக்கும் தெரியாது, சும்மா எழுதி விட்ருக்கேன், ஓகேவா? காஞ்சி போன காய்கறியை கிளி சாப்பிடும் அப்படின்னு சும்மா ஜஸ்ட்டு இதை கேட்கும்போது நீங்கள் சிரிச்சுட்டே கேட்கலாம். சீரியஸாலாம் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு சிரிச்சுக்கிட்டே போகிற ஒரு ஷார்ட்கட் தான். அடுத்தது என்னென்னா, வெள்ளோடு ஈரோடு. அடுத்தது திருவாரூரில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து உதயமானார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தெரியும், முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட ஊர் வந்து திருவாரூர் அப்படின்னு தெரியும். திருவாரூரில் கருணாநிதி உதயமானார். உதயம் இங்கே திருவாரூர். அடுத்தது மாவடு இருக்குல்ல, மாவோட இளம் பிஞ்சு வந்து வடுன்னு தானே சொல்லுவாங்க. மாவடுவை திருடிட்டு போகிறாங்க. மாவடுவை என்ன பண்ணுறாங்க? திருடிட்டு போகிறாங்களாம். அதனால் பத்திரமா பார்த்துக்கோங்க, வேலியெல்லாம் அடைச்சி வைங்க. ஏன்னா வேலியை தாண்டியும் களவாடுவாங்க. அடுத்தது ராமர் கோயில் தீர்த்தம் சக்கரை மாதிரி இனிக்குதான். ராமர் கோயில் தீர்த்தம் சக்கரை மாதிரி இனிக்குது. அடுத்தது ஒருத்தனை விழ வைக்கணுன்னா என்ன பண்ணணும்? அவனை சுடு, அவன் விழுந்துருவான், ஓகேவா? சுடு, அவன் விழுந்துருவான். இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட்குள்ளே போகலாம். என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தோம்னா, முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம், நீலமுத்து அப்படின்னு பார்த்துருப்போம். நீலமுத்து, நீல அப்படின்னா நீலகிரி, முத்து அப்படின்னா முதுமலை. முதுங்கிறது இங்கே முத்து. அடுத்தது முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம். இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இந்த மாவட்டத்தில் நெல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, இங்கே முன் அப்படின்னு வார்த்தை இருக்குது, ஓகேவா? முண்டாசு கட்டி நெல் மூட்டையை தூக்குவாங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா, நாகம் அப்படின்னா பாம்பு. பாம்பை கொண்டு எங்கே விட போகிறோம்? கோடி பேர் கூடின இடத்துல விட போகிறோம், ஓகேவா? கோடியக்கரை இங்கே நாகப்பட்டினம். அடுத்தது இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. மேக்ஸிமம் இந்திரா காந்தி பேரில் இருக்கக்கூடிய எல்லாமே அதிகபட்சம் கோயம்புத்தூரில் தான் இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டம், ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேலின்னு வார்த்தை இருக்குல்ல, ஓகே, நம்ம ஷார்ட்கட் என்னவோ அதை மட்டும் தான் பார்க்கணும். திருநெல்வேலி 2-3 இடத்துல வந்தாலும் ஒரு இடத்துல நெல்லுங்கிறது வரும், ஒரு இடத்துல வேலிங்கிறது வரும். அதை வச்சு என்ன பண்ணக்கூடாதுன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இந்த திருநெல்வேலியில் வேலின்னு ஒரு வார்த்தை இருக்குது. வேலியை தாண்டி தான் களவாடுவாங்க. களவாடுறது அப்படின்னா களக்காடு.
திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வேலி. அடுத்தது வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டில் வளநாடு, வளமாக வாழணும் அப்படின்னா குடிப்பழக்கம் கூடாது, தூத்துக்குடி, ஓகேவா, குடிப்பழக்கம் கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா வளமாக இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது மலையணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர். மலையணில் மாதிரி இந்த ஆர்மிலலாம் தாவுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விருது கொடுப்பாங்க, ஓகேவா. சுதந்திர தினம், குடியரசு தினத்துக்கெலாம் விருது கொடுப்பாங்க. மலையணில் மாதிரி தாவுனா விருது கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது என்னென்னா கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம், பேர்லேயே கன்னியாகுமரி இருக்குது, அப்போ மாவட்டமும் கன்னியாகுமரி தான். அடுத்தது சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம், ஓகேவா. எந்த மாவட்டம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு எங்கே நின்று சத்தியம் பண்ணுவோம், ரோட்டில் நின்று சத்தியம் பண்ணுவோம் நம்ம. அடுத்தது என்னென்னா மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மற்றும் மதுரை மாவட்டம். மேகத்திலிருந்து பொழிந்த மழையானது, அங்கே ஷார்ட்கட்டுக்கும் ரியாலிட்டிக்கும் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா. மேகத்திலிருந்து பொழியக்கூடிய மழையானது தேனாகவும் மதுவாகவும் இருந்ததுன்னு பார்த்தோமா. தேன் அப்படின்னா தேனி, மது அப்படின்னா மதுரை, ஓகேவா. தேன் அப்படின்னா தேனி, மதுவாகவும் அப்படின்றது மதுங்கிறது மதுரை, ஓகேவா. மேக மலை, அந்த மழையும் இந்த மலையும் நமக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் ஒன்றா தானே இருக்குது. ஸோ மேகத்திலிருந்து பொழிந்த மழையானது தேனாகவும் மதுவாகவும் இருந்தது. அடுத்தது கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பகம். இது வந்து பார்த்தோம்னா தான் அந்த கோடி பேர் கூடின நேரத்தில் நாகத்தை விடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போமா. இப்போ நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தான் தஞ்சாவூர், திருவாரூர். ஆனால் தஞ்சாவூர்லேருந்து பிரிஞ்சது தான் திருவாரூர், நாகப்பட்டினம், அந்த செட்டு அப்படியே வந்துடுது. அடுத்தது கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம். நல்ல தேதியில் கொடை கொடுக்கணும்னு பார்த்துருப்போமா. நல்ல தேதி, தே ஃபார் தேனி, தீ ஃபார் திண்டுக்கல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை தின்பண்டங்களை கொடை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா. நல்ல தேதியில் கொடை கொடுக்கணும், கொடைனா கொடைக்கானல். அடுத்தது கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம், ஓகேவா. கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போது கங்கையாறு ஓடும் பகுதியில் நெல் நல்லா விளையுது, திருநெல்வேலி, ஓகேவா. கங்கையாறு ஓடும் பகுதியில் நெல் நன்றாக விளையும். அடுத்தது என்னென்னா வடகாவிரி வனவிலங்கு சரணாலயம். வடகாவிரி வனவிலங்கு சரணாலயம் இது காவிரி ஆறு பாயக்கூடிய இந்த பகுதிகள் தான். தருமபுரி, கிருஷ்ணகிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது நெல்லை வனவிலங்கு சரணாலயம். பேர்லேயே நெல்லை வனவிலங்கு, நெல்லைனா திருநெல்வேலி தான். ஸோ ஷார்ட்கட் தேவையில்லை. ஸோ அடுத்தது என்னென்னா பறவை சரணாலயங்கள். வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம், ஓகேவா. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கங்கை ஆற்றில் ஒரு வேட்டையனாக, ஒரு வேட்டைக்காரனாக இருந்தது யார் அப்படின்னா குஹன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். கங்கையில் தானே வேட்டைக்காரனாக இருந்தார், அப்போ சிவகங்கை வேட்டையனாக தானே இருந்தார், அதுதான் வேட்டங்குடி, ஓகேவா. அடுத்தது என்னென்னா பழவேற்காடு ஏரி பறவைகள் சரணாலயம் திருவள்ளூர் மாவட்டம். இது நமக்கு தெரிஞ்சது தான், ஏன்னா திருவள்ளூர்ன்றது இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் உள்ள பார்டர் வந்து பழவேற்காடு, ஓகேவா. அது நம்ம தெரிஞ்சிருக்கணும். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது பழவேற்காடு ஏரி. அடுத்தது என்னென்னா கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. காஞ்சி போன காய்கறியை கிளி சாப்பிடும்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம்ல. காஞ்சி போனது காஞ்சிபுரம், காய்கறி, ஓகேவா. அதில் காய்கறியில் வர கறி, கிளி சாப்பிடுது கரிக்கிளி. அடுத்தது என்னென்னா கஞ்சிரங்குளம், சித்திரங்குடி ரெண்டுமே பறவை சரணாலயம் ராமநாதபுரத்தில் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. கூடங்குளம் பறவைகள் சரணாலயம் ரொம்ப ஃபேமஸானது திருநெல்வேலி மாவட்டம். கூத்தங்குளம், கூடங்குளம் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸானது தான். அடுத்தது வெள்ளோடு ஈரோடு, ஓகேவா. வெள்ளோடு ஈரோடு ஆல்ரெடி நம்ம தெரியும், டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ண போகிறோன்னு எங்கன்னு சொல்ல போகிறோம், ரோட்டில் நின்று சத்தியம் பண்ண போகிறோம். அடுத்தது வேடந்தாங்கல், ரொம்ப பழசு, எல்லாருக்குமே தெரியும், காஞ்சிபுரம் மாவட்டம் வேடந்தாங்கல். அடுத்தது உதயமார்த்தாண்டபுரம் பறவை சரணாலயம் அப்படிங்கிறது திருவாரூர் மாவட்டம். திருவாரூரில் உதயமானவர் தான் யார், கருணாநிதி. திருவாரூரில் உதயமான தான் யாருன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதினு சொல்லி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது மேலே செல்வனூர் கீழே செல்வனூர் பறவை சரணாலயம்ங்கிறது ராமநாதபுரம். ஒன்றுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னானே தெரியலன்னா ராமநாதபுரம் வச்சுன்னா அது போட்டுருங்க, ஏன்னா ராம்நாட்டில் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து வடுவூர் பறவைகள் சரணாலயம். வடுவூர் பறவைகள் சரணாலயம். வடுவை என்ன பண்ணாங்க, திருடிட்டு தானே போனாங்க, அப்போ திருவாரூர் தானே வடுவை திருடிட்டு போனாங்க. அடுத்தது என்னென்னா காரை வெட்டி பறவை சரணாலயம். இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்ல நினைக்கிறேன், இப்போ சொல்கிறேன். காரை வெட்டி பறவைகள் சரணாலயம். காரை வெட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதேமாரி காய்கறியை வெட்டி கொடு,
காய்கறியை அரிஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அரியிறதும் வெட்டுறதும் ஒன்று தான். ஓகேவா? அரியிறதும் வெட்டுறதும் ஒன்று தான். அதான் காரை வெட்டி இங்கே அரியலூர். காரை வெட்டுறது, காரை அரியிறது. அதான் உதாரணத்துக்கு காய்கறியை வெட்டி கொடு, காய்கறி அரிஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரி அரிய வெட்டி ரெண்டுமே ஒரு மீனிங் தான். அதேமாரி தீர்த்தங்கள், அப்புறம் சக்கரைக்கோட்டை அப்படின்னு பார்க்கும்போது ராமநாதபுரம் மாவட்டம். இப்போ ராம அப்படின்னு வருது, ராமர் கோயில் தீர்த்தங்கள் பறவை சரணாலயம். தீர்த்தம் சக்கரை மாதிரி இனிக்குதான், அதுதான் சக்கரைக்கோட்டை ஏரி பறவை சரணாலயம். ரெண்டுமே எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம். ஊசுடி ஏரி பறவைகள் சரணாலயம். ஊசுடி ஏரி பறவைகள் சரணாலயம். சுடு, அவன் விழுந்துருவான். ஒருத்தன் விழுணுன்னா என்ன பண்ணணும்? அவனை சுடணும். அப்போ சுடு, அவன் விழுந்துடுவான். ஊசுடி ஏரி பறவைகள் சரணாலயம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. ஓகே, நம்ம இங்கே வந்துடலாம். இப்போ நீலமுத்து, நீலகிரி, முதுமலைன்னு பார்த்துருப்போம். முண்டாசு, நெல் மூட்டை அப்படின்றது என்ன பார்த்துருப்போம்னா முண்டந்துறை, நெல்வேலி, அதாவது திருநெல்வேலி. கோடி பேர் கோடியக்கரை, நாகப்பட்டினம். அதே மாதிரி வேலியை தாண்டி களவாடுவாங்க, களக்காடு, திருநெல்வேலி. அடுத்தது என்னென்னா வளமாக வாழணும்னா குடிப்பழக்கம் கூடாது. குடிப்பழக்கம் அப்படின்னா என்ன பார்த்தோம்? தூத்துக்குடின்னு பார்த்துருப்போம். வளநாடு, கருப்பு மான். அப்புறம் மலையெனில் மாதிரி தாவுனா நமக்கு விருதுநகர் கொடுத்துருப்பாங்க. ரோட்டில் நின்று சத்தியம் பண்ணுவோம், சத்தியமங்கலம். ஓகேவா? அதேமாரி மேகம் பொழியும் மலை. தேனாகவும்னா தேனி, மதுனா மதுரை, மேகம்னா மேகமலை. நல்ல தேதியில் தேனா தேனி, தீனா திண்டுக்கல், கொடைனா கொடைக்கானல். கங்கைனா கங்கை கொண்டான், நெல்லுன்றது திருநெல்வேலி. கங்கையில் வேட்டங்குடி. அதுமாரி கங்கைன்றது கங்கை கொண்டான். இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு வேட்டையனாக இருந்தவன் குகன் அப்படின்னு சொல்லியிருப்போமா. இது சிவகங்கை, இங்கே வேட்டங்குடி. அடுத்தது என்னென்னா காஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சிபுரம். கரிக்கிளி எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம். வெள்ளோடி ஈரோடு. திருவாரூரில் உதயமானார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி. வடுவை திருடிட்டு போகிறாங்க. ராமர் கோயில் தீர்த்தம் இப்படி இருக்குதான், சக்கரை மாதிரி இன்றைக்கி சுடு, அவன் விழுந்துருவான். அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஷார்ட்கட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.